ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு வந்து சுட சுட மோர் குழம்பு, தக்காளி ரசம், அவரைக்காய் பொரியல், சிறுகீரை கூட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுச்சு. இப்போ இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் அவரைக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கலாம். அவரைக்காயில் ஒரு 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு ஆயிலே வதக்கலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிறுகீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்குற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கலாம். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கிற சிறுகீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டுக்கலாம். பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு காரத்துக்காக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் 1, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கினேன். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி போகிறேன். நம்ம தாளிக்க போகிறோம். அது கடாயை வச்சாச்சு, பாயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா வதக்கலாம். இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி, கொஞ்சோண்டு சீரகம், பூண்டு, இஞ்செல்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டுல அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டல, அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன், நல்லா க்ரீமி மாதிரி. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ இதில் தயிர் ஊற்றியாச்சு, ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக எம்மியாக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு நல்லா குளுமையாக குளிர்ச்சி.